Hi students, welcome to Udomax. இன்னைக்கு நம்ம 12th மேக்ஸ் உங்களோட கிராக் செட் 10 பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து உங்களோட சாப்டர் 10, 11 and 12. ஸோ 3 சாப்டரும் வந்து இதில் கவர் ஆக போகுது. ஸோ இது வந்து உங்களோட ஃபைனல் செட். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களை ரீச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது வந்து உங்களோட சாப்டர் 10 ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஆல்ரெடி நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியல் படிச்சிருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அது வந்து உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சாப்டரில் வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் ஹெட்டிங்கே வந்து ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு உங்களை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரு டிஃப்ரென்ஸு. அண்ட் நத்திங் பட் நீங்கள் எப்படி நார்மலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ என்னென்ன மாடல் சம்ஸ் இருக்குன்னா, ஸோ ஹையஸ்ட் டிரைவேட்டிவ் அண்ட் பவர். ஸோ எது வரையும் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட ஹையஸ்ட் டிரைவேட்டிவ் என்ன அப்படின்னு கேட்பாங்க அண்ட் அதோட பவர் என்னன்னு கேட்பாங்க. இது வந்து நீங்கள் 2 மார்க்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் லைன், பிளேன், பேரபோலா, சர்க்கிள், எலிப்ஸ், வாட்டெவர் அதை கொடுத்துட்டு அதை வந்து உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது வந்து செகண்ட் டைப்பு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு அதை வந்து உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நீங்கள் வந்து 5 மார்க்குக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் லைன், பேரபோலா, சர்க்கிள், எலிப்ஸ் அதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வந்து உங்களோட 3 மார்க்ஸ்க்கு ஃபாலோ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் வந்து கம்பல்சரி 5 மார்க் தான். ஸோ எல்லாமே வந்து 5 மார்க்குக்கு தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. ஸோ எய்தர் வந்து லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து வரும், இல்லைனா ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமும் வந்து வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் 10.1 வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் வர சான்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த டைப் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் லைன், பிளேன், பேரபோலா, சர்க்கிள், எலிப்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு 3 மார்க்கில் ஃபாலோ ஆகிற சான்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் தான் எடுத்துருக்க சாப்டர் வந்து உங்களோட சாப்டர் 11. ஸோ சாப்டர் 11 வந்து நீங்கள் கண்டிப்பாக 5 மார்க்குக்கு நல்லா பார்க்கணும். ஸோ கம்பல்சரியாக இதில் வந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க. அண்ட் இந்த 5 மார்க் நீங்கள் பார்க்குறது வந்து உங்களுக்கு ஆர் சாய்ஸஸில் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா செகண்ட் வால்யூம்லேருந்து கம்பைன் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் இதில் ஈஸியாக வர 5 மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம். அண்ட் இதுலேருந்து எய்தர் ஒரு 2 மார்க் இல்லைனா 3 மார்க் வரும். எய்தர் 2 மார்க்காக வரும் இல்லைனா 3 மார்க்காக வரும். ஸோ எது கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் கம்பல்சரியாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் 11.1 பொறுத்தவரையும் உங்களோட ரேண்டம் வேரியபிள் அண்ட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இன்வர்ஸ் இமேஜ். ஸோ இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இது வந்து நீங்கள் எய்தர் 2 மார்க் இல்லைனா 3 மார்க்குக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 11.2 வந்து ப்ராபபிலிட்டி, மாஸ் அண்ட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது வந்து 2 மார்க் கேட்கலன்னா 3 மார்க்குக்கு இதுலேருந்து ஃபாலோ ஆகிற சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து உங்களோட 2 மார்க்ஸ்க்கு ஃபாலோ ஆகிற சான்ஸ் நிறைய இருக்குது. செகண்ட் எக்ஸசைஸ் 11.2 வந்து உங்களோட 3 மார்க்ஸ்க்கு ஃபாலோ ஆகிற சான்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் 11.3, ஸோ 11.3, 11.4, 11.5. ஸோ 11.3 வந்து அதிகமாக 5 மார்க்கில் கேட்குறாங்க. அண்ட் 11.4 வந்து எய்தர் 5 மார்க்காக வரும் இல்லைனா 3 மார்க்காக வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் 11.5 வந்து அதிகமாக 5 மார்க்குக்கு கேட்குற சான்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் 3 மார்க்லேயும் ஃபாலோ ஆகணும் சில சம்ஸ் வந்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்டகரைஸ் பண்ணி படிங்க. ஸோ கேட்டகரைஸ் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுலேருந்து கம்பல்சரியாக ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. ஸோ 5 மார்க் செட்டை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து உங்களை ஆர் சாய்ஸஸ் கேட்கும் போது இது வந்து ஈஸியான சாப்டர்ன்றதுனால ஸோ இது நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா வித் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ எல்லாம் நல்லா பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து கேட்குற ஒரு 5 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ 11.3, 11.4, 11.5 வித் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா பாருங்கள். ஸோ அப்போ தான் இதுலேருந்து கேட்குற ஒரு 5 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது வந்து உங்களோட சாப்டர் 12. ஸோ சாப்டர் 12 வந்து 2 எக்ஸசைஸ் தான் இருக்குது. ஸோ 12.1 அண்ட் 12.2. ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து எழுதுகிற ஒரு 5 மார்க் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஈஸியான சாப்டர்ன்றதுனால உங்களுக்கு இதுலேருந்து அட்டன் பண்ணும்போது டைம் சேவிங்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்க 5 மார்க் வந்து நல்லா பாருங்கள். ஸோ 5 மார்க் வந்து எய்தர் ப்ராப்பர்ட்டிலேருந்து கேட்கலாம் இல்லை ட்ரூத் டேபிள்லேருந்து கேட்கலாம். ஸோ எப்படி வேணால் அவங்க கம்பைன் பண்ணி கேட்கலாம். ஸோ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் கேட்கும்போது கூட இதுலேருந்து எது வேணால் உங்களை கம்பைன் பண்ணி கேட்கலாம். ஸோ எய்தர் ஒரு 2 மார்க் வரும் இல்லைனா ஒரு 3 மார்க் வரும். ஆனால் கம்பல்சரியாக இதில் இருக்க 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா பாருங்கள். ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸியானது தான். ஸோ ட்ரூத் டேபிள் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஸோ இது வந்து கண்டிப்பாக நல்லா பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கேட்குற ஒரு 5 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம்.
And next நான் எடுத்துருக்க sum வந்து find the differential equation of the curve represented by. ஸோ ஒரு equation of curve கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் differentiate பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ first given equation எழுதிக்கோங்க. ஸோ given வந்து xy is equal to a e power x plus b e power minus x plus x square. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா differentiate பண்ண போகிறோம். ஸோ differentiating with respect to x. with respect to x. சரி மோஸ்ட்டாக வந்து x term தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம differentiating with respect to x பண்ணிக்கலாம். ஸோ x இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக differentiate பண்ணும்போது dy by dxன்னு எழுதுவோமா. ஸோ அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக y டேஷ்னு நம்ம எழுதிக்கலாம். அதேமாதிரி d square y by dxை வந்து y double டேஷ்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதுதான் நீங்கள் வந்து dy by dxன்னு எழுதாமல் y டேஷு y double டேஷு அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ x ஸோ ஃபஸ்ட்டு வந்து x into y. ஸோ எது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் uv ஃபார்மேட். ஸோ uv ஃபார்முலா என்னது, uv dash plus vu dash, uv dash plus vu dash. ஸோ இது வந்து ப்ராடக்ட் ரூலு. ஸோ இந்த யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. ஸோ u ஸோ ஃபர்ஸ்ட் வந்து u அப்படியே இருக்கும் அண்ட் v dash. ஸோ y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx. ஸோ dy by dx நம்ம எப்படி எழுதலாம், y dash ப்ளஸ் u v u dash. ஸோ v அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறதுனால எக்ஸோட வேல்யூ வந்து 1 ஆயிரும், விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஏ இ பார் எக்ஸ். ஸோ ஏ வந்து கான்ஸ்டன்ட், ஸோ அது சேமாக தான் இருக்கும். ஸோ இ பார் எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஸோ பவர் ஒன்று தான் மல்டிப்ளை ஆகும். ஸோ இங்கே வந்து 1 தான் இருக்குது. ஸோ 1 இன்ட்டு ஏ இ பார் எக்ஸ் வந்து ஏ இ பார் எக்ஸ் தான் வரும். ஸோ ப்ளஸ் ஸோ பி இ பார் மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ -1 இருக்குது. ஸோ -1 வந்து ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா மைனஸ் பி இ பார் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அகெயின் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ அகெயின் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் திருப்பி இதை வந்து யூவி ஃபார்மேட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு யூ வி டேஷ். ஸோ ஆல்ரெடி ஒரு டேஷ் இருக்குது, இங்கே டபுள் டேஷ் வந்துடும் ப்ளஸ் வி யூ டேஷ். ஸோ வி வந்து ப்ளஸ் வி யூ டேஷ். ஸோ வி வந்து நம்மளோட ஒய் டேஷ், யூ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 1 வரும். அண்ட் அகெயின் இதை வந்து ஒய் இருக்கா, ஸோ ஒய்யை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ் வரும், விச் இஸ் ஈக்குவல் டு அகெயின் இதை வந்து நம்ம இ பார் எக்ஸ் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணோம். சரி ஏ இங்கே 1 தான் இருக்குது பவர், ஸோ அதனால் சேஞ்ச் ஆகாது இ பார் எக்ஸ். இங்கே -1 இருக்குது பவர், ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் இ பார் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 × 1 வந்து 2 ஆயிரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ 2 நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் ஒய் சிங்கிள் டேஷ் ஒய் டேஷ் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 ஒய் டேஷ் -2 விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இ பார் எக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ நம்ம ஈக்குவேஷன்லேருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா ஏ இ பார் எக்ஸ் ப்ளஸ் பி இ பார் எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைட் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் 2y dash minus 2 is equal to so xy minus x square. ஸோ இது வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்கோம், இந்த given questionலேருந்து நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ இ பார் எக்ஸ் ப்ளஸ் பி இ பார் மைனஸ் எக்ஸ் மட்டும் வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டா எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ இது வந்து எல்லாமே சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம் ஒரே ஈக்குவேஷனுக்கு. ஸோ எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் 2y dash. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு வந்துருச்சுன்னா plus x square and xy இந்த சைடு வந்துச்சுன்னா minus xy minus 2 which is equal to 0. ஸோ எல்லாமே வந்து என்ன டைப்பில் வந்துருச்சு, xy டைப்பில் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து differential equation of the given function, given curve. அண்ட் நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்க சம் வந்து சால்வ் த லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதை வந்து நம்மளை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் வந்து என்ன டைப்பு, ஸோ லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த டைப் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணுன்னா, ஸோ அது ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபார்முலா ஆல்ரெடி வீடியோவில் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார்முலா கண்டிப்பாக நல்லா பாருங்கள். ஸோ லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், ஸோ dy by dx ப்ளஸ் py is equal to q இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா ஸோ நம்ம எப்படி சொல்யூஷன் போடணும்னா y e பார் இன்டிகிரல் ஆஃப் p dx is equal to இன்டிகிரல் ஆஃப் q e பார் இன்டிகிரல் ஆஃப் p dx ப்ளஸ் c.
ஸோ இதில் வந்து e power integral of p dxங்கிறது இன்டிகிரேட்டிங் ஃபேக்டர் if. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இப்போ இந்த சொல்யூஷன் சால்வ் பண்ணணும். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் ஈக்குவேஷன் வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும், வெறும் dy by dx மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு இருக்கணும். ஸோ அது கூட இருக்க கோஎஃபிஷியன்ட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ அதனால ஹோல் ஈக்குவேஷனையும் வந்து நம்ம cos x ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைடிங், ஸோ இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் 1 by cos x. ஸோ ஏன்னா இந்த இடத்துல நமக்கு தேவை வெறும் dy by dx தான், cos x தேவையில்லை. ஸோ அதனால் cos x ஆல் டிவைட் பண்ணிட்டா இந்த இடத்துல நமக்கு cos x by cos x வந்து 1 ஆயிரும். ஸோ அதனால் நம்ம இதை cos x ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ cos x by cos x வந்து 1 ஆயிரும். ஸோ dy by dx plus y sin x by cos x is equal to 1 by cos x. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், ஸோ dy by dx ப்ளஸ், ஸோ இது வந்து நம்ம pன்னு எடுத்துக்கலாம். ஸோ p into y இஸ் ஈக்குவல் டு இது நம்மளோட q. ஸோ ஏன்னா இதை நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ dy by dx இஸ் ஈக்குவல் டு py ப்ளஸ் qன்ற ஃபார்மேட்டில் வரணும். ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷனில் நமக்கு p வந்து sin x, q வந்து cos x. ஸோ அப்போ p வந்து நம்மளோட sin x by cos x, q வந்து நமக்கு 1 by cos x. ஸோ நம்மளோட ஃபார்முலா என்னது, ஸோ y e power integral of p dx. ஸோ இதில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, p கிடச்சிருக்கு, q கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு தேவை வந்து y ஆல்ரெடி இருக்குது கொஸ்டின்லேயே. ஸோ இதில் நமக்கு தேவை வந்து p dx, p ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, q ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, p dx தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இன்டிகிரல் ஆஃப் p dx வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஸோ இதை நான் எப்படி எழுதிக்க போகிறேன்னா p is equal to sin x by cos x வந்து tan x and q வந்து 1 by cos x வந்து secant x. ஸோ நம்மள ஃபார்முலாவில் தேவைப்படுறது வந்து இன்டிகிரல் ஆஃப் p dx. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இன்டிகிரல் ஆஃப் p into dx which is equal to integral of tan x into dx. ஸோ tan x dx வந்து இன்டிகிரேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து log secant x. ஸோ இது வந்து ஃபார்முலா கண்டிப்பாக நல்லா பாருங்கள். ஸோ இன்டிகிரல் ஆஃப் p dxோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, log secant xன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து இன்டிகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ e power integral of p dx. ஸோ இன்டிகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e power integral of p dx which is equal to e power log of secant x. ஸோ e power x ஓட வேல்யூ வந்து e power x தான். ஸோ e power log x ஓட வேல்யூ வந்து x. ஸோ இந்த இடத்துல x வந்து நமக்கு secant x இருக்குது. ஸோ secant x தான் நம்மளோட e power integral of p dx ஓட வேல்யூ. ஸோ இது நமக்கு கிடச்சிச்சு. நமக்கு ஃபார்முலாவில் தேவைப்படுறது வெறும் இன்டிகிரேட்டிங் ஃபேக்டர் மட்டும்தான். ஸோ அதை எடுத்து நம்ம ஈக்குவேஷனில் ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ y e power integral of dx வந்து secant x. ஸோ secant x is equal to integral of q வந்து நமக்கு 1 by cos x secant xன்னு இருக்குது. ஸோ secant x into again இங்கே e power integral of p dx ஓட வேல்யூ வந்து secant x. ஸோ secant x plus c into dx plus c which is equal to, so y secant x is equal to integral of secant x into secant x வந்து secant square x plus c into dx plus c. So y secant x is equal to, so secant square x integrate பண்ணா நமக்கு வந்து tan x கிடைக்கும். So tan x plus c. So இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுறது வந்து வெறும் y டேர்ம் தான். ஸோ y மட்டும் வச்சுட்டு மிச்ச டேர்ம்லாம் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ எப்படி கேன்சல் பண்ணுறதுனா, y is equal to tan x by secant x plus c by secant xன்னு வரும். ஸோ y is equal to tan x வந்து நம்ம எப்படி எழுதலாம், sin by cosன்னு எழுதலாமா. அதே மாதிரி secant x நம்ம எப்படி எழுதலாம், 1 by cos. ஸோ cos and cos கேன்சல் ஆயிரும், வெறும் மேலே வந்து sin டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ sin x plus, ஸோ secant x வந்து நம்ம எப்படி எழுதலாம், 1 by cos xன்னு எழுதலாமா. ஸோ அதை மேலே கன்வெர்ட் பண்ணால் c into cos x. ஸோ this is the answer.